ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாத் டயப்பருக்கும் டிஸ்போசபிள் டயப்பருக்குமான கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாத் டயப்பர் அப்படின்னும்போது இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்போசபிள் டயப்பரில் அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் வாங்கினோன்னா யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ண வேண்டியது தான். கிளாத் டயப்பர் இனிஷியலாக வாங்குறதுக்கு மட்டும்தான் செலவாகும். அதுக்கப்புறம் அது ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்போசபிள் டயப்பர் ஒவ்வொரு டைம் வாங்கும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வதா கிளாத் டயப்பர் நம்ம ஒரு குழந்தைக்குன்னு இல்லை, நம்ம அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்போசபிள் டயப்பரில் அப்படி பண்ண முடியாது. 4வதா கிளாத் டயப்பர் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே கேடு விளைவிக்காத ஒன்று. டிஸ்போசபிள் டயப்பரில் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பயங்கரமாக பாதிப்படையும். அந்த டிஸ்போசபிள் டயப்பர் மக்கிறதுக்கே 500 வருஷம் ஆகும். அப்போ நீங்களே பாருங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு அது எவ்வளோ பெரிய தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு. கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுற பிள்ளைங்க சீக்கிரமே பாட்டி ட்ரெயின் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்போசபிள் டயப்பர் குழந்தைங்கள கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியோ ரேஷஸோ வர்றது கிடையாது. டிஸ்போசபிள் டயப்பரில் அப்படி இல்லை, யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு ரேஷஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் கிளாத் டயப்பருக்கும் டிஸ்போசபிள் டயப்பருக்குமான கம்பேரிஷன். அடுத்து ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.